ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்விடி ஃபேமிலி. நம்ம சேனலில் எத்தனையோ வெறியனுகளை பார்த்துருக்கோம். ஆண்டி வெறியன், சித்தி வெறியன், அத்தை வெறியன் அப்படின்னு எத்தனையோ வெறியனுகளை பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த பயபுள்ள சரியான பாட்டி வெறியன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான படம் இது. இந்த படத்தோட பேர் யுவர் டியூட்டர். 2018 வெளியான ஒரு ரஷ்யன் மொழி படம். சரி வாங்க உடனடியாக இப்போ இந்த படத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் 18 வயசான நம்ம ஹீரோ சென்னை காமிக்கிறாங்க. அவன் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. அவனுக்கு சுட்டு போட்டாலும் படிப்பேறாது. அப்படி ஒரு மரமண்டை. இந்த மக்கு பிளாஸ்டரியை பெற்று வச்சுட்டமேனு அவங்க பெற்றவங்க கவலைப்படாத நாள் இல்லை. அந்த அளவுக்கு படிப்பில் பெற்றவங்களை வாதிப்பான். தினமும் ஸ்கூல்ல இருந்து அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு விட்டு அவங்க ஹெட் மாஸ்டர் இவனை பற்றி கழுவுன்னு கழுவி ஊற்றுவார். ஸோ நம்ம ஆளை பற்றின இன்ட்ரொடக்ஷன்லேயே அவன் எப்படிப்பட்டவன் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. நம்ம ஹீரோவோட அப்பனுக்கு இன்னுமே ஆசை அடங்கலை. இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பெட்டில் அவ அம்மாவை புரட்டி எடுத்தது பத்தாதுன்னு சொல்லிட்டு வெக்கேஷன் வேற போகிறாங்களாமா. இங்கே புரட்டினதெல்லாம் பத்தாம இனி வேற ஊரில் போய் அங்கே புரட்டுன்னு புரட்ட போகிறான். பையன் வந்தால் இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தான் படிப்பே வரலையே, நீ வீட்டில் உட்காந்து படி அப்படின்னு அவனை வீட்டில் தனியாக விட்டு போட்டு அந்த 2 கெல்டு கட்டைகளும் குத்துறதுக்கு கிளம்பிருச்சுங்க. நம்மால் மட்டும் வீட்டுக்குள்ளே தனியாக உலாவிட்டு இருக்கிறான். பொழுதும் போக மாட்டேங்குது. என்ன பண்ணலாம்னு யோசிச்சவன் சரி ஏதாவது டியூஷனாவது போய் தொலைவோம், இந்த பெருசுக தொலையில் இருந்தாவது தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் பக்கத்தில் ஏதாவது டியூஷன் சென்டர் இருக்கான்னு தேடுறான். ஒரு அட்ரஸ் கிடைக்குது. அந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக போய் பெல் அடிக்கலான்னு கை வச்சா படக்குன்னு எதிர் வீட்டு டோர் ஓப்பன் ஆகுது. டே தம்பி, அந்த பெல்லை கை வச்சிடாத, ஷாக் அடித்து செத்து போயிடுவேன், கதவை தட்டு, அப்போ தான் அந்த அம்மா திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திக்கிறா. நல்ல வேலையாக அந்த ஆத்தா மாதிரி வந்து உயிரை காப்பாற்றினம்மா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லிட்டு கதவை தட்டவும் ஒரு அம்மா வந்து கதவை திறக்குது. 50-55 வயசு இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் பார்க்கறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க. நம்மளுக்கு அந்த அம்மாவை பார்த்த உடனேயே வயிற்றுக்கு கீழே ஒரு வித ரியாக்ஷன் ஏற்படுது. என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. டியூஷன் படிக்க வந்திருக்க அப்படின்னு அவன் சொல்லவும் எங்கிட்ட டியூஷன் படிக்கணும்னா சில கண்டிஷன்லாம் இருக்குன்னு அந்த அம்மா வாய்க்கு வந்த கண்டிஷன்லாம் போடுது. அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம், ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்துக்கும் நம்மால் சரின்னு மண்டையை ஆட்டி இப்போ அவனை டேபிள் உட்கார வைக்குது சொல்லித்தரதுக்கு. அந்த டியூஷன் டீச்சர் பேர் ஆனாவோ பேனாவோ. வந்த உடனே தலகாணி சைஸில் ஒரு புக்கை எடுத்து கொண்டு வந்து டேபிளில் போட்டு அவனுக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சிடுறாங்க. பார்க்கறதுக்கு தான் அந்த அம்மா ரொம்ப கரடுமுரடாக தெரியுது. ஆனால் அவங்க சொல்லித்தரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக ஃப்ளோவாக சொல்லி கொடுக்குறாங்க. இது நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அநேக டியூஷன் டீச்சருங்க ஃபீஸ் வாங்குற வரைக்கும் தான் ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அடி கொட்டுன்னு டெய்லி ஏகப்பட்ட டாஸ்க் வச்சுருப்பாங்க. ஏண்டா சேர்ந்தோம் அப்படின்னு நம்மளே தலையில் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அம்மா அப்படி கிடையாது. ரொம்ப சாஃப்டாக தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாளே நிறைய ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து நம்மால் அதையெல்லாம் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறான். கொஸ்டின் எது ஆன்சர் எதுன்னே தெரியாமல் திணறிட்டு உட்காந்துருக்கிறான். ஒரு வழியாக அவனுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதையெல்லாம் எழுதுறான். கருட புராணத்திலிருந்து ராஜேஷ்குமார் நாவல் வரைக்கும் அவனுக்கு என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் எழுதி வைக்கிறான். மறுநாள் அவன் ஹோம்ஒர்க்கை கொண்டு வந்து அந்த அம்மா கிட்ட காட்டவும் வெரி குட்பா, நல்ல அட்டம்ப்ட், உனக்கு கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னு சும்மா விடாம உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதியிருக்க பார்த்தியா, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவனை பாராட்டுறாங்க. இதுவல்லவோ டியூஷன் டீச்சர். அன்றைக்கும் பாடத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்மால் பாடத்தை எங்கே கவனிக்கிறான்? அந்த அம்மா காது மடல், அந்த அம்மா உதடு, அந்த அம்மா மூக்கு, அந்த அம்மா கழுத்துக்கு கீழே இடுப்பு அப்படின்னு ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு இருக்கிறான். பரவாயில்லையே நம்ம ஸ்டூடெண்ட்டு, நம்ம சொல்லி கொடுக்கறத ரொம்ப சுவாரஸ்யமாக கவனிக்கிறானே அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. உன் பெருமையை கொண்டு போய் குப்பையில் தான் போடணும். அவன் எங்கே பாடத்தை கவனிக்கிறான்? அவன் என்ன கவனிக்கிறான்னு நம்மளுக்கு தானே தெரியும். அவனை பாருங்க, சதாசர்வ காலமும் தேன் குடிச்ச நரி மாதிரியே இருக்கான் பாருங்க. விட்டா அந்த அம்மாவை அப்படியே தின்னுருவான் போல இருக்கு. அப்படி ஒரு பார்வை. டியூஷன் முடிச்சு வீட்டுக்கு வந்து அவனே சமைச்சு சாப்பிட்றான். மறுநாள் காலையில் சுறுசுறுப்பாக எந்திரிச்சு டியூஷனுக்காக கிளம்பிட்டு இருக்கிற சமயத்தில் குத்து போடுறதுக்கு போயிருந்த அவங்க அப்பா ஃபோன் போடுறாரு. அவர்கிட்ட பேசிட்டே அவன் டியூஷனுக்கு சேர்ந்த விஷயத்த சொல்கிறான். நல்ல விஷயம் பண்ணியிருக்கடா மகனே அப்படின்னு அவர் ஃபோனை வைக்கிறாரு. வேகமாக டியூஷனுக்கு வரான். வந்து பார்த்தா டியூஷன் டீச்சர் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க கிச்சனில் ஏதோ பைப்பு உடஞ்சி தண்ணியெல்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு. உடனே நம்மால் ஹீரோவாயிட்டான். பாஞ்சு போய் அந்த பைப்பு எல்லாத்தையும் சரி பண்ணி அந்த கிச்சன்லாம் தொடச்செடுத்து நம்ம டீச்சருக்கு ஒரு பெரிய சர்வீஸ் பண்ணி கொடுக்குறான். ஒரு வழியாக அவங்க கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு டியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் நம்ம பையனுக்கு அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்கன்னே தெரியல. அவன் பார்வையெல்லாம் டீச்சர் மேலேயே படர ஆரம்பிக்குது. அவங்களோட ஒவ்வொரு அங்கமாக பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க சொல்லித்தர இவன் கற்பனையில் மிதக்க ஆரம்பிக்கிறான். கற்பனையிலேயே நம்ம சிற்பங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி ஆயக்கலைகளையும் அந்த அம்மாவை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறான். எந்த பொசிஷனில் வச்சு பார்த்தாலுமே டீச்சர் அவனுக்கு ரொம்ப அழகாக தெரிகிறாங்க.
அதனால் தட்டு தட்டுன்னு தட்டிகிட்டு இருக்கிறான். அவன் கற்பனையில் இப்படி தொடர்ச்சியாக தன்னை முழுங்குற மாதிரியே சென் பார்க்கறது ஆனாவுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் நாளடைவில் அது பழகி போகுது. சென் ஆனாக்கு கொடுக்குற அட்டென்ஷன், அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு அவனோட கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போக, இப்போ அந்த 55 வயசு பாட்டியம்மாவுக்கும் இந்த 18 வயசு பையன் மேலே ஒரு ஓரமாக சின்னதாக இவனை பிடிக்க ஆரம்பிக்குது. நம்மால் தீக்குச்சியை உரசி போட்டான் இல்லையா, இனி அது எப்படி பற்றிக்குதுன்னு பாருங்க. டீச்சர் அம்மாவோட குடும்பமெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. ஆனால் ரொம்ப வருஷமாக தனிமையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் இவங்களை ரொம்ப ஈஸியாக கவுத்துற முடியும் அப்படின்னு சென்னு நினைக்கிறான். மறுநாள் ஆனாவோட சிஸ்டர் அவங்க பையனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஆனாவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனாவும் அந்த பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே அவங்க சிஸ்டர் ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. இவர் தான் எங்கள் ஃபேமிலி டாக்டர். எனக்கு இவரை ரொம்ப நாளாக தெரியும். நீ ஏன் இவரை கல்யாணம் பண்ணிக்கூடாது? நீயும் ரொம்ப நாளாக சிங்கிளாக தானே இருக்க அப்படின்னு சிஸ்டர் சொல்லவும், திடுதுப்புன்னு ஒரு ஆணை காமிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னது ஆனாக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனாக்கு கல்யாணத்திலே விருப்பம் இல்லை. அதனால் அந்த டாக்டர்கிட்ட சாரின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுறாங்க. இனிமேல் இந்த கல்யாண பேச்சையே நீ எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக அவங்க சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங் டியூஷனுக்காக வந்த சென் டீச்சர் வீட்டு கதவு ஓப்பனாக இருக்கிறத பார்க்குறான். அவனும் யதார்த்தமாக உள்ளே வர, அங்கே பெட்ரூமில் நம்ம டீச்சர் அம்மனமாக துணி மாற்றிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு வாயெல்லாம் ஊற ஆரம்பிக்குது. அவன் உடம்பெங்கும் ஒரு ரசாயன மாற்றம் உருவாக அவன் தம்பி அப்படியே நட்டுக்கிட்டு நிற்கிறான். சத்தம் போடாமல் அந்த அம்மா தன்னோட அழகை கண்ணாடியில் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறதவே பார்க்குறான். டீச்சரும் பார்த்தீங்கன்னா தன்னோட அழகை கண்ணாடியில் இடப்பக்கம் நின்று வலப்பக்கம் நின்று நிமிந்து குனிஞ்சுன்னு அழகை ரசிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றா அவங்க துணியை போடும்போது தான் நம்ம பையன் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதிர்ந்து போன டீச்சர் சடார்னு போய் கதவை சாத்திடுறாங்க. நம்மால் அப்படியே பிரம்ம பிடிச்சி போய் நிற்கிற மாதிரி நிற்கிறான். அதுக்குள்ளே பயபுலைக்கு பேண்டெல்லாம் ஈரமாயிருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே ட்ரெஸ் மாற்றிட்டு ஒரு வித தயக்கத்தோட டீச்சரும் வெளியே வராங்க. ஏற்கனவே சொல்ல வேண்டாம், விதவிதமாக அவங்கள கற்பனை பண்ணுவான். இப்போ அம்மனமாவும் பார்த்துட்டானா அவ்வளோதான். ஆயக்கலையில் என்னென்ன வகை இருக்கோ எல்லா வகையிலையுமே அந்த அம்மாவை தன்னோட கற்பனையிலேயே செஞ்சு பார்க்குறான். சுத்தமாக அவங்க சொல்லித்தரது அவன் மண்டையிலேயே ஏறல. சதாசர்வ காலமும் டீச்சரவே சுத்தல் போட்டுட்ருக்கான். வேணுட்டே டியூஷன் டைமை அதிகம் பண்ணுறது, தேவையில்லாத கேள்விகள் கேட்குறது அப்படின்னு எந்த அளவுக்கு டைமை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுக்கிறான். அப்படியாவது ஒரு சான்ஸ் கிடச்சி நைட் இங்கே தங்குனா இந்த டீச்சரை புரட்டி எடுக்கலாமே அப்படின்னு ரொம்ப துடிப்போடு இருக்கிறான். ஆனால் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா 7 மணி அடித்தா நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு புக்கை மூடி வச்சிடுறாங்க. மறுநாள் கிளாஸுக்கு வரும்போது டீச்சருக்கு கொடுக்குறதுக்காக சில ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு வந்திருக்கான். பூ கொடுத்து பூ வாங்குற ஐடியா அவனுக்கு. அந்த அம்மாவும் சந்தோஷமாக ஃப்ளவர்ஸை வாங்கிக்கிறாங்க. ஆனால் நாளையிலிருந்து இந்த மாதிரி எனக்கு பூ பறிச்சுட்டு வராத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸை கொண்டு போய் ஜாடியில் வைக்கிறாங்க. வச்சுட்டு திரும்பி பார்த்தா ரொம்ப க்ளோஸாக பின்னாடி நின்றுட்டு இருக்கிறான். ஒரு நிமிஷம் பாட்டிமாக்கு பக்குன்னு ஆகுது. அவங்ககிட்ட இருந்து விலகி போகலாம் அப்படின்னு நகர்றாங்க. ஆனால் அவங்கள நகர விடாம டப்புன்னு பிடிச்சிக்கிறான். அவங்ககிட்ட இருந்து விடுவிக்க பார்க்குறாங்க. பேருக்கு என்னை விடு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. டீச்சருக்கும் தம் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட சென்னும் டீச்சரோட கையை பிடிச்சி அவன் பேண்ட்டுக்குள்ளே விட்டுறான். பல நாள் தேக்கி வச்சிருந்த காம ஆசைகள்லாம் இப்போ அந்த அம்மா உடம்புல இருந்து பீறிட்டு வர, என்னை தின்னேண்டா அப்படின்னு அவனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க வாயோட வாய் வச்சு 10 நிமிஷமாக முத்தம் வைக்கிறான் வச்சுட்டே இருக்கிறான். விடுவான்னு பார்த்தா விடவே மாட்டேங்கிறான். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக, நடுவில் காற்று கூட போக முடியாது அந்த அளவுக்கு இறுக்கி பிடிச்சிட்டு அவங்க உதட்டோட விளையாண்டுட்டு இருக்கான். இவன் மேலே விளையாட, அவங்க கீழே விளையாட. அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த ஸ்டடி ரூமை பெட்ரூம் ஆக்கி மாறி மாறி போடுறாங்க. டீச்சர் அம்மா வேற ரொம்ப ஒல்லியாக இருக்காங்களா, அதனால் நம்மால் சும்மா தூக்கி தூக்கி போடுறான். இப்படி இன்ப களியாட்டங்களில் அந்த டீச்சர் தன்னையே மறந்து அவனை முழுசாக அவங்ககிட்ட ஒப்படைக்கிறாங்க. கற்பனையிலேயே அந்த அம்மாவை பல விதமாக பண்ணியிருப்பான். நேரில் கிடைக்கும்போது சும்மாவா விடுவான். சும்மா அவங்கள போட்டு புரட்டுன்னு புரட்டி தட்டுன்னு தட்டி ஒரு வழியாக மூச்சு வாங்க என்னால் முடியலடா விடுடா அப்படின்னு அவங்க கத்துறதுக்கு அப்புறமா விடுறான். சென்னு ஒரு வழியாக டீச்சர் கூட மேட்டரெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு திரும்புகிறான். அதே சமயத்தில் ஆனாவும் சென்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனோட ப்ரொஃபைலை பார்க்குறாங்க. ஆனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக சென் மேலே அட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் டியூஷனுக்கு வந்த சென் அவன் துணியெல்லாம் கழட்டி போட்டு அம்மனமாக ஆனாவோட பின்னாடி வந்து நின்று அவளை கட்டி பிடிக்கிறா. அவனோட தம்பி அவள் பின்பக்கம் பட ஆனாக்கு உடம்பெல்லாம் சிலுத்துக்குது. இதில் கிறங்கி போன ஆனா அன்னைக்கும் அவன் பண்ணுறதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு 2 பேரும் பரஸ்பரம் மாறி மாறி வாரி வழங்கிக்கிறாங்க. சமையல் ரூமில் போய் கஞ்சி காய்ச்சி சமையல் ரூமை நாரடிக்கிறான். பாத்ரூமில் 2 பேரும் ஒன்றா குளிக்கிறாங்க. ஸ்டடி ரூமவே மேட்டர் ரூம் ஆக்கிட்டாங்க. லிவிங் ரூம் சோஃபாலேயே 2 பேரும் அணுதினமும் பாம்பு மாதிரி துணி இல்லாமல் பின்னி பிணைஞ்சு கிடக்கிறாங்க. இப்படி 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப தீவிரமாக வெறித்தனமாக மேட்டர் பண்ணுறாங்க. சென்னோட அம்மா அப்பா இன்னும் வராததால்
மோஸ்ட் ஆஃப் த டைம் அவன் டீச்சர் வீட்லேயே படுத்து தூங்குறான். இது அவனுக்கு ரொம்ப சௌரியமாக போகுது. நினச்ச நேரமெல்லாம் குதிரை ஓட்டலாம் பாருங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஆனா லிஃப்ட்டில் வரும்போது ஆனாவோட பக்கத்து வீட்டுக்காரரும் லிஃப்ட்டில் வராரு. அவரும் ஆனாவை அட்ராக்ட் பண்ணுறோம் பேர் வழி அப்படின்னு தொணன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் ஆனாக்கு அவர் மேலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சென் மேலே தான். அன்னைக்கும் டியூஷன் வந்த சென் ஆனா கூட இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறான். தினம் தினம் புது புது விதமாக அவங்க செஞ்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஹீரோ சின்ன பையன், அவனுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்லை. ஆனால் ஆனாக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அதனால் அவனுக்கு தெரியாதது எல்லாத்தையுமே ஆனா அவனுக்கு சொல்லி கொடுக்குறா. இந்த சமயத்தில் தான் சென் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவன் வீட்டில் ஒரு பார்ட்டி கொடுக்குறான். அந்த பார்ட்டிக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கானுங்க. ஆளாளுக்கு ஒரு ரூமுக்கு போய் அவனுக்கு முக்க ஆரம்பிக்க சென் மட்டும் தனியாக உட்காந்துருக்கான். அதே போல் பார்ட்டிக்கு வந்திருந்த ஒரு பொண்ணும் அவளும் தனியாக இருக்கா. அவளுக்கு சென் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் போல இருக்கு. அவனைவே நோட்டம் விட்டுட்டு இருக்க ஃபுல் போதையில் இருந்த சென்னும் அந்த பொண்ணை பின்னாடி ரூமுக்கு தூக்கிட்டு போய் தட்டுன்னு தட்டி சம்பவம் பண்ணிடுறான். மறுநாள் காலையில் முழிக்கும் போது தான் பக்கத்தில் அவள் படுத்துட்டு இருக்கிறத பார்த்து ஐயையோ நைட்டு நம்ம போட்ட கோலம் இதுதானா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறான். இனிமேல் சத்தியமாக குடிக்க மாட்டேன்டா சாமி அப்படின்னு தனக்குத்தானே சத்தியம் பண்ணிக்கிறான். அன்னைக்கு ஈவினிங் தலையை தொங்க போட்டுட்டு ஆனாவை பார்க்க வர்றான். என்னடா ஆச்சு அப்படின்னு ஆனா விசாரிக்கவும் வந்தவன் ஓனு ஒப்பாரி வைக்கிறான். நேற்று நான் ஒரு பார்ட்டி வச்சுருந்தேனா, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தானுங்களா. ஆளுக்கு ஒரு ரூமுக்குள்ளே பூந்து கும்மாங்குத்து குத்திட்டு இருக்க அந்த சத்தத்தையெல்லாம் கேட்டு நான் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருந்தேனா. நான் வேற ஃபுல் மப்பு. ஒரு பொண்ணு என்னையவே பார்த்துட்டு இருக்க. அந்த மப்பில் நான் தெரியாதனமாக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கும்மாங்குத்து குத்திட்டேன் அப்படின்னு சொல்லி அழுகிறான். ஆனா ஒன்றுமே பேசாமல் மௌனமாக இருக்காங்க. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லி அவனவே மூஞ்சியாக அரைஞ்சுக்கிறான். இதை பார்த்த ஆனா நெகிழ்ந்து போய் வாடா செல்லம் அப்படின்னு அவனை இருக்க கட்டி பிடிச்சி திருப்பியும் ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. சம்பவம் முடிஞ்சு வீட்டுக்கு போகிற சென்னை ஜன்னல் வழியாக டாட்டா காமிச்சு ஆனா அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவன் போனதுக்கப்புறமா திருப்பியும் அவன் சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நிறைய செல்ஃபி எடுத்து வச்சுருக்கான். நேற்று குத்து போட்டான் இல்லையா, அந்த பொண்ணு அந்த ஃபோட்டோவில் இருக்குது. இதை பார்த்த ஆனா ரொம்ப சோகமாகறாங்க. ஏன்னா அவங்களும் இப்போ சென்னை ரொம்ப டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்த சென்னை அந்த பொண்ணு வழிமறிக்கிறா. எந்த பொண்ணு? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்கிட்ட குத்து வாங்கினாலே பார்ட்டியில் அந்த பொண்ணு. என்னோட திங்ஸை அவன் வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், அதை எனக்கு எடுத்து தர முடியுமா அப்படின்னு அவனை கேட்குறா. தாராளமாக எடுத்து தரேன் வா அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அப்போ தான் அவன் கட்டலுக்கு சைடில் அவளோட இன்னர் வேற அவள் வச்சுட்டு போயிருந்திருக்கா. ஆனால் அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா பர்பஸாக தான் அவளோட இன்னர் வேரெல்லாம் அங்கே விட்டுட்டு போயிருக்கா. இவன் அதை பார்த்து அவளை கூப்பிடுவா. திருப்பியும் வீட்டுக்கு வந்து அவங்க கூட மஜாவாக இருக்கலாம் அப்படிங்கிற ஆசையில் தான் அந்த பொண்ணு அப்படி பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம பையனோட ரசனையே வேறையாச்சு. அவனுக்கு சுடசோரை விட பழைய சோறு தானே பிடிக்கும். அதனால் சாரி அப்படின்னு சொல்லி அவளோட ப்ரப்போசலை மறுத்தர்றான். இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அந்த பொண்ணு முகம் வாடி வீட்டுக்கு போகுது. அன்னைக்கு டியூஷன் வந்த சென்னுக்கு நைட்டு டின்னர் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம டீச்சர் அம்மா. அவனுக்கு என்னென்ன ஐட்டம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருக்காங்க. 2 பேரும் மூக்கு பிடிக்க டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு வாக் போகலாம் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்கில் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் கைகோர்த்துட்டு அந்த பார்க்கில் ஒன்றா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யாராவது இவங்களுக்கு எதிர வரும்போது 2 பேரும் கையை விட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் பழையபடி கைகோர்த்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இதை பார்த்தா இவங்க 2 பேத்துக்கு இருக்கிற ஏஜ் டிஃப்ரென்ஸை வச்சு ஆனாவை கிண்டல் பண்ணுவாங்களே அப்படிங்கிற அந்த தர்ம சங்கடத்தில் தான் ஆனா அப்படி பண்ணுறாங்க. இதை பார்த்த சென்னுக்கு மூட் அப்செட் ஆகுது. நம்மளுக்கு கோழி குருடாக இருந்தால் என்ன, வயசானதாக இருந்தால் என்ன, குழம்பு ருசியாக இருந்தால் போதும், அந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுற ஆள். அவன் முகம் வாடி போனதை பார்த்தேன் ஏன்னா யார் என்னை பார்த்து சிரிச்சா என்ன, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பார்க்லேயே அவனை கட்டி பிடிச்சி வாயோட வாய் வச்சு 10 நிமிஷத்துக்கு முத்தம் கொடுக்குறாங்க. 2 பேரும் இப்போ வீட்டுக்கு வராங்க. பார்க்கில் விட்டதை வீட்டில் வந்து முடிக்கிறாங்க. இன்றைக்கும் தரமாக சம்பவம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். அந்த சமயத்தில் தான் எதுக்கால அந்த பொண்ணை திரும்பவும் பார்க்குறான். 2 பேரும் பேசிகிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் ஜன்னல்ல இருந்து ஆனா பார்த்துட்டே இருக்காங்க. ஆனாக்கு கொஞ்சம் பொறாமை வருது. ஏன்னா அது சின்ன பொண்ணு இல்லையா, எல்லாம் கண்டு போனால் இந்த கிளவி மேலே எத்தனை நாளைக்கு அவனுக்கு ஆசை இருக்கும் அப்படிங்கிற அந்த பயம்தான். இதனால் ஆனா சென்னை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஓரமாக நின்று ஆனா அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறத சென் பார்த்துட்றான். ஆனால் பாருங்க, அவன் அவங்கள தேடி ஓடி வரல. ஏன்னா அவனை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ஆனா கிட்ட போனால் எல்லாரும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவன் ஆனாவை தவிர்த்துறான். பாவம் அந்த ஆனா ரொம்ப அப்செட் ஆகுறாங்க. அவங்களுக்கு சென்னோட தர்ம சங்கடம் புரியுது. அவனுக்கு கிடைக்கிற மதிப்பு தானே முக்கியம். அதனால் அமைதியாக அங்கே நிற்கிறாங்க. சென்னும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியே போக அந்த பொண்ணுகள்லாம் அங்கேயே குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா அவங்க பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் தான் சென் கிட்ட குத்து வாங்கினா இல்லையா, அன்னைக்கு சென் எப்படி அவளை ஓட ஓட குத்துனா அப்படிங்கிறது எல்லாத்தையும்
ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கா. இதையெல்லாம் கேட்ட ஆனாக்கு மனசே உடஞ்சு போகுது. மனசு உடஞ்சு போய் ஆனா வீட்டுக்கு வராங்க. லிஃப்ட்டில் இன்றைக்கும் அந்த பக்கத்து வீட்டுக்காரரும் இருக்கார். வழக்கம் போல் அவர் பேசுவார். ஆனா அவங்கள பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஆனாவே அவர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவரை வீட்டுக்கும் இன்வைட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியெல்லாம் சுற்றிட்டு ஆனாவோட வீட்டுக்கு சென் வர்றான். கதவை திறக்க போகிற சமயத்தில் ஆனா வீட்டுக்குள்ளே இருந்து அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வெளியே வராரு. சென்னும் அதை பெருசாக எடுத்துக்கல. உள்ளே வந்த சென் அந்த ரூம் ரொம்ப டார்க்காக இருக்கிறத பார்க்குறான். எல்லா ஜன்னலுக்கும் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க. ரூம் ஏன் இவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணை சந்திச்சியா அப்படின்னு ஆனா கேட்குறாங்க. இல்லை அப்படின்னு சென் சொல்லவும், நீ சந்திச்சிருக்க, அந்த பொண்ணு கூட வெளியே போயிருக்க அப்படின்னு அவன் மேலே சந்தேகப்பட்டுட்டு கோவத்திலேயே கைக்கு கிடைச்சதெல்லாம் தூக்கி சென் மேலே எறிகிறாங்க. சென்னும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறான். இன்றைக்கி நாங்கள் கேங்காக எல்லோரும் மீட் பண்ணோம். அந்த பொண்ணை நான் தனியாக மீட் பண்ணவே இல்லை. அந்த பொண்ணுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பொண்ணு கூட எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. அவளே வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணி கூட நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். காரணம் நீங்கள் என் மனசுக்குள்ளே இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ தான் ஆனாக்கு அவனோட மனசு புரியுது. சாரிடா சென், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு கோபத்தில் அந்த பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிகிட்டு வந்து அவனை விட்டு குத்துன்னு குத்த சொல்லிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லி அழுகவும், இதை கேட்டு சென்னுக்கு வரும் பாருங்க கோபம். அந்த பொண்ணை தொட்டதே ஆனாக்கு இவன் துரோகம் செஞ்சுட்டான் அப்படின்னு எத்தனை நாள் கவலைப்பட்டிருப்பான். ஆனால் இவன் எந்த தப்பு செய்யாமல் இவன் துரோகம் பண்ணிட்டான்னு நினச்ச அந்த ஒரு நொடியிலேயே பக்கத்து வீட்டுக்காரனை கூட்டிட்டு வந்து குத்துறான்னா இவ எப்பேற்பட்ட பொம்பளையா இருப்பா அப்படின்னு கோவப்பட்டு ஆனாவை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு அவன் வெறி தீர சம்பவம் பண்ணுறான். அவன் குத்து வாங்கி முடிக்கிற வரைக்கும் அவங்கிட்ட சாரி சொல்லிகிட்டே இருக்கிறா. ஆனால் சென்னால் அவள் பண்ண துரோகத்தை ஏற்றுக்கவே முடியல. இந்த சம்பவத்துக்கு தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி தான் இப்போவும் அவன் சம்பவம் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறமா ஆனா கிட்டேருந்து விலகணும் அப்படின்னு முடிவெடுத்த சென் அதிலிருந்து அவன் ஆனாவை சந்திக்க வர்றதில்லை. இப்போ அவனோட கவனமெல்லாம் அவன் படிப்பில் திரும்புது. சில நாட்களுக்கு அப்புறம் வெக்கேஷன் போயிருந்த பேரண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. சென்னுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் சென்னோட கவனமெல்லாம் ஆனா மேலேயே இருக்குது. கடைசியாக ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஆனாவோட வீட்டுக்கு வரான். அந்த வீடே ரொம்ப அலங்கோலமாக கிடக்குது. பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆனா ரூமில் ஓரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள இந்த கோலத்தில் பார்க்கறதுக்கே சென்னுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அவங்க மனசில் தேவையில்லாமல் ஆசையை வளர்த்தி அவங்க வாழ்க்கையவே கெடுத்துட்டோமே அப்படின்னு சென் ஃபீல் பண்ணுறான். ஆனால் ஆன் அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் இப்படித்தான் முடியும் அப்படின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நீ உன் ஸ்டடீஸை ஃபோக்கஸ் பண்ணு, படிப்பு தான் எல்லாமே, ஸோ உன் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. சென்னுக்கும் சில சுகமான உறவுகள் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த உண்மை புரியுது. ஆனா கிட்ட மனசில் இருந்து சாரி சொல்லிட்டு கிளம்பி வர்றான். வருஷங்கள் உருண்டோடுது. சென் இப்போ அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட நடந்து வந்துட்டு இருக்க சமயத்தில் அவனுக்கு முன்னாடி போனவங்களை பார்த்தா ஆனா மாதிரியே தெரியுது. ஒருவேளை ஆனாவா இருக்குமோ அப்படின்னு துரத்திட்டு வந்து பார்க்குறான். இவனுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தவங்களும் நின்று இவனை திரும்பி பார்க்குறாங்க. ஷாத் அது ஆனாவே தான். அவங்கள பார்த்த உடனே சென்னோட மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம். ரெண்டு பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. அவங்க இதழ்கள் எதுவும் பேசிக்கல, பட் அவங்க கண்கள் மட்டும் ஒருத்தர் விசாரிச்சுக்குது. நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அந்த கண்கள் மட்டும் பேசிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எமோஷன் இருக்கும். ஆனால் அந்த எமோஷன் பின்னாடியெல்லாம் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. பல சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகள் அதை ஒரு அத்தியாயமாக நினச்சி நம்ம கடந்து போகணும். காலப்போக்கில் அந்த அத்தியாயம் நம்ம வாழ்க்கையிலிருந்து மறந்து போயிடும். இந்த நோட்டோட இந்த படமும் முடியுது. படம் நல்லா இருந்துச்சு இல்லைங்க? சரி, இப்போ சொல்லுங்கள், சென்னோட நிலைமையில நீங்கள் இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? உங்கள் கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரிவிங்க. நம்ம மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.